வணக்கம் குஷ்பு. இந்த நல்ல நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் மட்டும் இல்லை, ரசிகர்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. குஷ்புவை பற்றி தெரியாதவங்க இந்தியாவிலே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் வேர்ல்ட்லேயே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஐ மீன் எல்லாருக்கும் குஷ்புவை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாயால் குஷ்பு யார், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன். குஷ்புனா வெரி நார்மல் கேர்ள். ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெரிய ஃபேமிலி கிடையாது. நாங்கள் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வந்திருக்கோம். 3 அண்ணனுங்க இருக்காங்க. நான் தான் கடைசி பொண்ணு, ஒரே கடைக்குட்டி, ரொம்ப செல்லக்குட்டி. அண்ட் அம்மாவுக்கு பயங்கர செல்லம். அப்புறம் கடைசி அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப செல்லம். அவ்வளோதான். அப்புறம் குஷ்பு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து வருஷம் 16 அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படியா? இல்லைங்க, தமிழ்லைய முதல் படம் வந்து தர்மத்தின் தலைவன். ஒல்லியா அழகாக 2 ஜடை போட்டு வருவீங்களே, அப்படி தானே? குஷ்பு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, குஷ்பு கொஞ்சம் ஒல்லியாக மாட்டாங்களா அப்படின்னு. இல்லைங்க, நடுவில் பயங்கர வெயிட் போட்டிருந்தேன். அதுக்கு காரணம் 2. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு 2 ஆப்ரேஷன் நடந்தது. ஸோ அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் காலில் அடிப்பட்டதுனால ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ண முடியல. அதனால தான் பயங்கர வெயிட் போட்டிருந்தேன். ஆனால் கொஞ்ச நாளுக்கு பார்த்தவங்களை விட இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கீங்க இப்போ. தேங்க்யூ. இதோட கொஞ்சம் கம்மியாகணும்னு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். குஷ்பு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் ஒன்றும் இல்லை, மெச்சூரிட்டி டெஃபினட்டாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இருந்தாலும் சரி, ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மெச்சூரிட்டி, இல்லைன்னா டீல் பண்ணும்போது, ஒரு ப்ராஜெக்ட் டீல் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்கும். அது தவிர வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆரம்ப கால குஷ்பு வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டாங்க இல்லையா? இப்போவும் பரபரப்பாக பேசப்படுறாங்க, ஆனால் அந்த அளவுக்கு பரபரப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வரும்போது தமிழ் சினிமாவுக்கு வரும்போது வயசு வந்து 17, இப்போ வந்து 25. ஐயோ, டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ ஐ திங்க் கரெக்டாக வயசை சொன்ன முதல் நடிகை நீங்களே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆரம்ப கால குஷ்பு வந்து ரொம்ப கிளாமரஸ் கேரக்டர்லாம் நிறைய பண்ணாங்க இல்லையா? இப்போவும் கிளாமரஸ் பண்ணிட்டுருக்கேன். இங்கே தமிழில் மட்டும்தான் இப்போது கொஞ்சம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக கேரக்டர்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஆஃப்டர் புருஷ லட்சணம் அண்ட் நாட்டமைக்கு அப்புறம். ஆனால் மலையாள படத்தில் எனக்கு ஒன்லி கிளாமர் ரோல்ஸ் தான் கொடுக்குறாங்க. சாரி கட்டிட்டு வரணும் அப்படி எதுவும் கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? கிளாமர் ரோல்? ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்ணாக்க பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது? 65 படத்தில் இந்த படம் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா என் 2வது படம் வருஷம் 16, கிழக்கு வாசல். அப்புறம் இன்பிட்வீன் ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த படத்து பேர் வந்து ஆர்த்தி எடுங்கடி, அந்த ஒரு படம். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் சின்ன தம்பி, நாட்டமை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டரில் உங்களை ரொம்ப பாதித்த கேரக்டர் எது? ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண கேரக்டர் 3 படம். தட் இஸ் வருஷம் 16. நான் சுத்தம் தமிழ் தெரியாது. அதுக்கப்புறம் சின்ன தம்பி அண்ட் ஜாதிமல்லி. இல்லை, ஏன் அந்த கேரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணீங்கன்னு? இல்லை, அதான் சொன்னேன், வருஷம் 16 பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ் தெரியாது, சுத்தம் தெரியாது, ஒரு வார்த்தை கூட புரியாது. ஸோ இட் வாஸ் பாதல் செயல் தான் சொல்கிறாங்க. அது பார்த்து தான், அவங்கள பார்த்து தான், இல்லைன்னா கார்த்திக் செயல் பண்ண போதும் அது பார்த்து தான் பண்ணேன். சின்ன தம்பியில் அகேன் தமிழ் கொஞ்சம் தெரியும், அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ நிறைய டயலாக்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ லெந்தியாக டயலாக்ஸ் கொடுத்தாங்க. ஹிஸ்டரிக்கலாக பண்ணணும், அதுக்கு கஷ்டப்பட்டேன். எனக்கு அந்த ஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங்க்கு முன்னாடி சீன்ஸில் கை காலெல்லாம் கட்டாயி ரத்தம் தான் வந்து. அப்புறம் ஜாதி மல்லியில் நான் பயந்துட்டேன். நான் பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த பயத்தில் தான் பண்ணேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எது நீங்கள் பண்ண படங்களில்? வருஷம் 16 அகேன். அது எனக்கு ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் இருந்தது. இது வரைக்கும் தெலுங்கு இருந்தாலும் சரி, கன்னடா இல்லைன்னா ஹிந்தி படத்துலையும் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணல. வெரி சாஃப்ட் கேரக்டர். அவ்வளோ குவாய்ட்டாக அந்த பொண்ணு லவ் பண்ணி கடைசியாக செத்து போகிறாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் கேட்டிங்கன்னா நடிகன். நான் ஃபர்ஸ்ட் டைம் காமெடி பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் வாசு சார் அகேன். காமெடி இருக்கிறதுனால for the first time attempting to do a comedy சொல்லிட்டு and that was so you enjoyed it?
ஐ என்ஜாய்ட் இட் தரலி. ஏன்னா ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருந்தது. ஆக்சுவலும் சத்யராஜ் சார் காமெடி சென்ஸ் பயங்கரமாக இருக்கு. அந்த செம்ம டைமிங்கில் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமிங்க்கு மேட்ச் ஆகலை, நான் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொல்லிட்டு. பட் ஐ திங்க் ஐ மேனேஜ் pretty well. பட் த கிரெடிட் should go to வாசு சார். அதுக்கப்புறம் சின்ன தம்பி. I think for any heroine it was a tailor-made and a lifetime character. லைஃப்பில் ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வரும். அண்ட் பெஸ்ட் பார்ட் வாஸ் வாசு சார் didn't restrict me. இந்த அளவுக்கு தான் பண்ணணும், இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு என்னை விட்டுட்டாங்க. எப்படி இருந்தாலும் பண்ணிக்கோ, just do it on your own, just feel it within yourself that it's really happening to you. ஆனால் ஃபர்ஸ்ட் ஷாட் தான் ஒரு 13 ரீடேக்ஸ் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் எந்த ஷாட் அது? வெரி சிம்பிள் ஷாட். பிரபு சார் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நேத்தில போட்டு வைப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து போட்டு வச்சுட்டு போவாங்க. அதுக்கு ஒரு 13 ரீடேக்ஸ் வாங்கி திட்டு வாங்கி. ஓகே. அண்ட் ஜாதிமல்லி கசல் சிங்கர், இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஹார்மோனியம் எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது. பாலச்சந்தர் சார் படம். ஆமாங்க. கேப்டன் மகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அகேன் ஆக்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த படத்தில். ஸோ ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கஷ்டமாக இருந்தது. தட்ஸ் இட். அப்புறம் ரஜினி சார் படம் பண்ணும்போது எப்படி இருந்தது? ரஜினி சார் கூட பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் பிக்சர், ஃபர்ஸ்ட் சீன் அதான் இட் வாஸ் மன்னன். as a lead at the first film as a heroine. ஸோ அதில் சாங் லீட் சீன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. கரெக்டாக மோட்டர் சைக்கிளில் பின்னாடி உட்காந்துட்டு அவங்க பிடிச்சிட்டு பைக் போ, அதில் சாங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் பிடிக்கவே இல்லை. அந்த ரஜினி சார் வந்து ஏம்மா எனக்கு நம்ம டிசீஸாக இருக்கேன், நான் கொஷின் ஏன் பிடிக்காம இருக்கேன், கட்டி பிடிச்சி உட்காந்துக்கா. அது லைக் சார் இருங்க சார். அண்ட் ஈவன் சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஊட்டியில் ரொம்ப பயந்து பயந்து கிட்டே போக மாட்டேன், ஸ்டிஃபாக நின்றுட்டு இருப்பேன். அங்கேருந்து வாசு திட்டுன்னு இருப்பாங்க. I think that was my 8th or 9th picture with Vasu sir. So he was very much sure about how I would react to a particular scene or a song. So Vasu sir திட்டினாங்க, என்னம்மா என்னாச்சு உனக்கு, பண்ணு கிட்ட போ பண்ணு. It was fun. ஓகே. அப்புறம் வந்த படங்கள் புருஷ லட்சணத்தில் அந்த கிளைமேக்ஸ் சாங் கூட கஷ்டப்பட்டேன், அவ்வளோதான். ஆனால் ஃபர்ஸ்ட் பிக்சர் வித் ரவிக்குமார் சார். ஆனால் அந்த படத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 108 அம்மன் பேரில் வச்சுட்டு அது மனப்பாடு பண்ணி அதுதான் கஷ்டப்பட்டேன். அப்புறம் லேட்டஸ்ட்டாக இப்போ வந்து படங்களில் வந்து சீன்ஸ் நோ கேரக்டர்ஸ் ஆர் குட், பட் யூ கேனாட் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கிடையாது. வெரி நார்மல் கேரக்டர்ஸ் தான், டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ், பேசிக் த சேம். சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பாதிச்ச சாங்? பாதிச்ச சாங் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண சாங்? இல்லை ரொம்ப பிடிச்ச சாங், எப்பவும் கேட்க விரும்புகிற சாங் நீங்கள் நடித்த படங்கள்? நான் நடிச்ச படம் சின்ன தம்பி. சின்ன தம்பி தான். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண சாங் இருக்கா? மைக்கேல் மதன் காமராஜன் ரம்பம்பம். கமல் சார் கூட பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? It was like you're working with a gigantic person who knows in and out about cinema. நாங்கள் எல்லாரும் தத்தி முன்னாடி போய் பேன நிற்கணும். But I think that man is genius. He helps a lot. பயங்கர ரொம்ப ஹெல்ப் பண்ணி, எஸ்பெஷலி சாங்ஸ், டான்ஸஸ். ஆனால் பயம் இருக்காது. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது எந்த மாதிரி கஷ்டமான ஸ்டெப் இருந்தாலும் விழுந்துருவோன்னு பயம் இருக்காது. ஏன்னா கமல் சருக்கு அந்த grip இருக்கும் கையில். So he'll look after. He'll definitely look after it. You don't have to be bothered about it. இப்போ கமல் சார் கூட பண்ணியிருக்கீங்க, ரஜினி சார் கூட பண்ணியிருக்கீங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? It's very different. Both are very extreme. You cannot just compare Rajni sir or Kamal sir. Both are very aloof. Kamal sir loves to stay alone in a corner. The same with Rajni sir. He doesn't like to be disturbed much. At least Kamal sir at times he'll open up, he'll talk. Mood irundhuchna nalla galata பண்ணுவாங்க. But Rajni sir is like தனியா very respectable, but at the same time he stays away. மூடி கேரக்டர். Yeah. But even Kamal sir is pretty moody. குஷ்பு, நீங்கள் எல்லா ஹீரோஸ் கூடயும் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எந்த ஹீரோ கூட பண்ணல, இல்லை பண்ணணும்னு ஆசை இருக்கு? மாட்டிட்டு இப்போ எனக்கு பயங்கர கிரேஸ் கேட்டிங்கன்னா அரவிந்த் சுவாமி. ஐயோ. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் படம் அவங்க கூட தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ரியலி டோன்ட் நோ. ஐ திங்க் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் நானும் அரவிந்த் பண்ண முடியும். பட் இப்போ ஈவன் we are expecting really. I think I have this fascination for A. ஏன்னா ஏல வந்து எல்லா ஹீரோக்கள் ரொம்ப பிடிக்கும். So one by one it keeps adding up. So next movie with Aravind Sami you are doing? இல்லை nothing. ரசிகர்களுக்காக
இட் டிபெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி வந்தால் தான் பண்ண முடியும். ஓகே. அண்ட் நீங்கள் இன்ஃபேக்ட் எல்லா டேரக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணாத டேரக்டர் யார்? மணிரத்னம் சார், பாலு மகேந்திரா அண்ட் ராஜ்கிரண். ஓகே. இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த ஒரு கேரக்டர் அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே இந்த கேரக்டர் நான் பண்ணணும் இப்படி ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆசை உங்களுக்கு இருக்கா? ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ண வேண்டிய கேரக்டர்? இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் சில கேரக்டர்ஸ் படம் பார்த்து ஐயா நமக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அந்த ஃபீலிங்ஸ் தவிர வேறு இந்த மாதிரி தான் கேரக்டர் பண்ணணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பண்ண படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் எது? குறிப்பாக ஒரு 5 சாங்ஸ் சொல்லுங்களேன், எதுக்காக பிடிச்சிருக்கு அப்படின்னு. வருஷம் 16. எந்த சாங்? பூ பூ வாசம். ஓகே. எதனால அந்த சாங் பிடிச்சிருக்கு? For the first time I was doing a solo song. சரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து மை டியர் மார்த்தாண்டன். எந்த சாங்? சத்தம் வராமல் மட்டும் கொண்டு. ஓகே, நைஸ் சாங். I think பிரதாப் போத்தன் presented me the best. அதனால அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. காஸ்டியூம்ஸ் அவங்களே செலக்ட் பண்ணி அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே. சின்ன தம்பி. எந்த சாங்? போம் ஒரு குலம். There's something very nice about that song. Something அந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் it was something very nice about that song. ஒரு homely feeling வரும். ஒரு you really feel you're going away along with the song, drifting away with the song. ஒரு 2 lines பாடி காமிக்க முடியுமா? சத்தியமா முடியாது. I'm not even a bathroom singer, please. ஓகே, then next. அப்புறம் புருஷ லட்சணத்தில் அந்த அம்மன் சாங். ஜாதி மலையில மறக்க முடியவில்லை அந்த ஒரு சாங். அண்ட் கோலங்கள் படத்துல இப்போ லேட்டஸ்ட் வந்து நாட்டமை. கொட்டை பார்க்கவே ஸோ ஃபேமஸ் அந்த சாங். இப்போ உங்கள் பேரில் ஒரு கோயில் வேற கட்டினாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இது இருக்கா இல்லையா, இல்லை சும்மா ஒரு வதந்தி, பரபரப்பான ஒரு வதந்தி வெளியே போட்டுருக்காங்க, அது ஒன்றும் தெரியாது. ஓகே, சப்போஸ் கட்டியிருந்தாங்கன்னா என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? சந்தோஷப்படுவேன். ஏன் இப்போ கடவுளுக்கு தான் கோயில் கட்டுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, ஒரு ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே ஒரு அன்பாக வச்சுட்டு ஒரு ஏதோ ஒரு செஞ்சுருக்காங்கன்னா அது வந்து பண்ணது தப்பு நான் சொல்ல முடியாது. பட் ஒன் திங் விச் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அபவுட், இது வரைக்கும் யார் கட்டினாங்க அதை என்கிட்ட வந்து சொல்லலை. அவங்க வந்து நேரில் என்னை பார்த்தது இல்லை. நாங்கள் தான் கட்டியிருக்கோம், நாங்கள் தான் இது பண்ணியிருக்கோம் சொன்னதே கிடையாது இது வரைக்கும். அப்புறம் நான் ஒரு பேசிக் ஒரு முஸ்லீம் கேர்ள். ஒரு கோயில் கட்டுற இன்னைக்கு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாதி பேர் வச்சுட்டு மாதங்கள் பேர் வச்சுட்டு சண்டே எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ டுடே if they are building a temple for a Muslim girl, I think that's a very big thing. நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? It's entirely their decision. We don't have a say that நீங்கள் வரணும் வரக்கூடாது, நம்ம யாருமே இல்லை. அவங்க டிசைட் பண்ணால் வருவாங்க, டிசைட் பண்ணால் வர மாட்டாங்க. So will you encourage it? Who am I to encourage it? Everybody has his own individuality to decide. குஷ்பு, நீங்கள் டைரக்டிங் ஃபீல்டில் இறங்கிட்டீங்க போல இருக்கேன். இல்லைங்க, அது ரொம்ப கட்டாயப்படுத்தி ரேவதியும் சுரேஷ் பண்ணி வச்சாங்க. It's just that it's a 13 episode serial called சின்ன சின்ன ஆசை. அதில் நான் ஒரு எபிசோட் மட்டும்தான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். சரி. அண்ட் கௌதமி, சுகன்யா, ஊர்வஷி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், ரஞ்சித், அவங்க எல்லாரும் ஒரு சின்ன சின்ன எபிசோட்ஸ் பண்ணிட்டு, ரோஹிணி, அர்ச்சனா எல்லாரும் பண்ணுறாங்க. ஸோ வி ஆல் ஹீரோயின்ஸ் ஆர் கெட்டிங் டுகெதர் அண்ட் டூயிங் one episode each with their own stories. ஓகே. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இப்போ நடிக்கிறதுக்கும் டைரக்ட் பண்ணுறதுக்கும்? டஃப். நடிச்சிட்டு இருக்கும்போது ஷார்ட் காலையில் இந்த ஷார்ட் வரலன்னா ஏப்பா காலையில் கூப்பிட்டீங்கப்பா, 7 o'clock ஷிஃப்ட் எதுக்குப்பா கூப்பிட்டீங்க, டே நைட் பண்ணிட்டு இருக்கோம், எப்பா டே நைட் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் எல்லாமே டே நைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நானே டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ ஒர்க் ஆல்மோஸ்ட் 36 hours non-stop. ஃபினிஷ் பண்ணோம் சொல்லிட்டு டே நைட் பண்ணி முடிச்சிருக்கோம். மை ஹோல் யூனிட் வாஸ் லைக் சாஸ் அவுட். ஸோ இன்னும் டைரக்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கா? ஐயோ, அது தூக்கத்திலே மை கேமராமேன்ஸ் நேம் இஸ் குணா. தூக்கத்திலே குணா பேன் லெஃப்ட் பேன் ரைட் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ
அம்மா ஸ்டார்ட் ஷவுட்டிங் டைரக்ஷன் வேணாம் நீ பேசாம தூங்கு. உங்கள் ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன? ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஐ திங்க் ஐ கீப் ஸ்மைலிங் ஆல் த டைம். எக்ஸாக்ட்லி. ஓகே. அண்ட் அண்ட் த வே யூ ஸ்பீக் டு பீப்புள் இல்லை? ஐம் வெரி பேட் அட் தட். அப்படியா? ஐ cannot start. ஈவன் வி தாட் நிஜமா உங்களை பார்த்ததுமே இல்லை நீங்கள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் புரியும். இப்போ ஏன் யூனிட் எல்லாரும் இருக்காங்க, பட் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐம் வெரி ஷை பேசிக்லி. ஒரு பயங்கர கூட்டம் இருந்துச்சுன்னா என்னால் பேச முடியாது. அண்ட் தென் ப்ளஸ் பாயிண்ட் இஸ் ஒன்லி ஒன், but the rest of the minus points, I'm very short tempered. Nobody believes it, but I'm very very short tempered, and I hate when things are disorganized. இல்லைனா and I take people at face value. ஈஸியாக நம்பிடுவேன். யாரும் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினா இமீடியட்டாக நம்பிடுவேன். Take people at face value. That's a bad negative point. Very bad habit, because once you know they're talking behind you, it hurts. Yes. And it hurts really bad. இப்போ நடிகரை பற்றி கிசு வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சினிமா பொறுத்த வரைக்கும் கிசு வராமல் இருக்க முடியாது. They write about you because they want something to sell. If it's a healthy gossip, ஒரு ஹெல்தியான சரி, even we laugh it off, ஏதோ வரதாலும் சிரிச்சுட்டு நாங்கள் போயிடுவோம். But something which is going to spoil a relationship, or it's going to give a communication gap, அந்த மாதிரி கிசுகள் வருவான்னு போகிறது, it's very tough. And I faced it very recently, was me and Jairam. அந்த பயங்கர பெரிய பரபரப்பு, நானும் ஏன்னா ஜெயராம் வச்சுட்டு கிஸ் பண்ணிட்டு, it came to an extent where myself and Jairam, we just stopped working with each other. We stopped talking to each other. எங்கே பார்த்தாலும் பேசாமல் போயிடுவோம். We stopped talking. அந்த அளவுக்கு ஒரு பாதிச்சுப்பட்டு, and only now we sat down, we talked. I said, why are we getting affected with these rumors? Why should we stop working together? We just finished one Malayalam film together. இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை கிசு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. Like that's what I'm saying. If it's a healthy gossip, we ourselves will take it very normally. ஆனால் எதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுற அளவுக்கு எழுதுறீங்களே? ஏன்னா because I believe in very simple principle. Don't see until unless you believe it, and you see it. You don't have to believe it until unless you see it yourself. கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் நம்பணும், இல்லை காதால் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்பணும். 10 பேர் வந்து 10 தடவை வேற விதமான கதையை சொல்லுவாங்க, அது நம்பிட்டு போட்டிங்கன்னா இட்ஸ் வெரி பேட். So what's your advice? No, you can't tell them. You cannot change the people. They have their own attitudes of writing, and I experienced one again. ஒரு நார்த் இந்தியன் மேகசினில் என்னை பற்றி ரொம்ப தப்பாக எழுதியிருக்காங்க. நானும் பிரபு எதுக்கு பிரிஞ்சிட்டோம் சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக எழுதியிருக்காங்க. And I know how much I was affected, because I sat down and I cried. Nobody knows what's the reason. There could be a problem between me and Prabhu, but nobody knows what the problem is, and I don't want to talk about it. And அது வச்சு அவங்களே ஒரு கதையை வச்சுட்டு ரொம்ப அசிங்கமாக எழுதியிருக்காங்க. And it's a lady who wrote it. நான் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது she said, don't talk to me, I'm a journalist, I can make you or break you. அந்த ஒரு திமிரு இருக்கக்கூடாது, because they might be journalists, but we are artists. We have got more powerful hands than they. Now when all I could have done anything to her. I was so angry, I could have done anything. And okay, she is a lady and she's an old lady, so I left it. I said fine, போட்டோம். எனக்கு அது ஒரு நாள் எங்கேயாவது மாட்ட போகிறாங்க. It's a very small world. You're going to face me someday. I'll check it up with you then. I'll correct you then. விட்டுட்டேன். நீங்கள் பண்ண படங்கள்லே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது உண்டா? டெஃபினட் இருக்குல்ல, நிறைய இருக்கும் இல்லையா? நிறைய இருக்கு. ஐ ரிமெம்பர் கிழக்கு வாசல் நாங்கள் தேனியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ வென்ட் டு தட் லொக்காலிட்டி. அது எனக்கு அந்த இடத்த பற்றி தெரியாது. நான் கார்த்திக் தான் கூட இருந்தாங்க. ஸோ கார்த்திக் வந்து ஹி வாஸ் ஆல்வேஸ் தேர் த்ரூ அவுட். அவங்களுக்கு அந்த க்ரௌட் பற்றி நல்லா தெரியும் போல இருக்கு. ஸோ திங்க் குஷ் யாரும் அதை கிண்டல் பண்ணுவாங்க, நீ பக்கத்துலேயே நில்லை, எங்கேயாவது போயிடாத. ஓகே, அவர் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட். அவங்க இப்படி திரும்பினாங்க, ஒருத்தர் வந்து தொட்டுட்டான். நான் திரும்பி ஓங்கி அடிச்சிட்டேன். அதை நான் அடித்த உடனே கார்த்திக் சார் இறங்கி என் மேக்கப் பண்ணல கீழே இறங்கி அடி கூத்து அவ்வளோதான் டிமால் அடிச்சுட்டு அந்த ஆள் பிடிச்சிட்டு போலீஸில் கொடுத்துட்டு அப்போ தான் ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணாங்க. காலைல அக்கா என்ன மன்னிச்சிடுங்க அக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல, அவன் தமிழ் பேசின வார்த்தைக்கு கூட புரியல. நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஓகே கரெக்டாக சொன்னேன், ஹிஸ் ஆஸ்கிங் ஃபார் ஃபர்கிவ்னஸ். ஓஹோ ஓகே லெட் ஹிம் கோ. ஒரு பத்திரிக்கையில் நீங்களே சொல்லியிருக்கீங்க, அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பீக்கில் இருக்கும்போதே
விலகிடணும் இந்த ஃபீல்டை விட்டு அப்படின்னு. ஆமாங்க. ஸோ அதை பற்றி என்ன? ஐ ஸ்டில் ஃபீல் தட். அதனால நான் பீக்கில் இருக்கும் போது தான் ஐ டிசைடட் அபவுட் மை பர்சனல் லைஃப் அண்ட் ஐ காட் மேரிட். பட் somehow it didn't work out. So I'm coming back. I'm trying my hard to come back and reach a certain level. அதனால தான் சொல்கிறேன், I'm not going to get married for another 2 to 3 years. People shouldn't think, ஆமாம் ஒன்றும் இல்லை, கேரக்டர் எல்லாம் முடிஞ்சு போச்சு, மார்க்கெட் முடிஞ்சு போச்சு, அதனால கல்யாணம் பண்ணிட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. No, it's very different when you reach a position and then quit from the industry. ஒரு தனி மரியாதை and respect இருக்கும் அதுக்கு. Anything, we'll do it ourselves. நன்றி, வணக்கம்.